ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்னோட ஸ்டூடியோவோட டூர் கேட்டிருந்தீங்க. நான் இப்போ இருக்கிறது என்னுடைய ஓன் ஹவுஸ் கிடையாது. நான் சென்னையில் இருக்கிறது ஒரு ரெண்டல் ஹவுஸ். இந்த இந்த ஏரியா பேர் வந்து மடிப்பாக்கம். இது சென்னையில் இருக்குது. ஒரு 4-5 அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ள ஒரு வீடு. லிஃப்ட் எதுவும் கிடையாது. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து இது ஒரு 2 BHK ஹவுஸ். ஒரு பெட்ரூம் வந்து எங்களோட பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்னொரு பெட்ரூம் வந்து அப்பா அம்மா வந்தால் இருக்கிறதுக்காக அந்த பெட்ரூம் அப்படியே வச்சுருக்கோம். அந்த இன்னொரு பெட்ரூமில் தான் என்னுடைய ரெக்கார்டிங் செட்டப்பை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அப்பா அம்மா வந்து நைட் தூங்க போகும்போது நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அவங்க இல்லாத போது நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா அவங்க கொஞ்சம் வந்து வெளியே உட்காந்துப்பாங்க. இந்த மாதிரி தான் ஐ யூஸ் டு ரெக்கார்ட். ஸோ இப்போது உங்களுக்கு அந்த ரூமை நான் காட்டுறேன். எனக்கு பின்னாடி நேராக தெரியுது இல்லையா, அதுதான் அந்த ரூம். வாங்க பார்ப்போம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த 10க்கு 12 ரூம். இந்த ரூமுக்கு வந்தோன்னா இங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. இது ஒரு 2 BHKன்றதுனால இது செகண்ட் ரூம். இது ஒரு 10க்கு 12 ரூம். இங்கே வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்கத்தில் ஒரு கடையில் நான் வாங்கி போட்ட டேபிள். ஸோ இது வந்து அமேசானில் ஆர்டர், இதுவும் அதே கடையில் வாங்கினேன். முருகன் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடையில் ஆர்டர் பண்ண சேரு. என்னுடைய ரெக்கார்டிங் செட்டப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கஸ் ரைட் ஆடியோ இன்டர்ஃபேஸ். ஒரு மைக்குக்கு ஒரு ஆடியோ இன்டர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் அந்த மைக்லேருந்து வர்ற வாய்ஸை வந்து நல்லா அது பவராக எடுத்து கொடுக்கும். இதுதான் என்னோட டெஸ்க்டாப் கிடையாது, என்னோட லேப்டாப் தான். ஏன்னா நான் ஊருக்கு ஏதாவது போனேன்னா லேப்டாப்பு ஆடியோ இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையுமே சேர்த்தே எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை லேப்டாப். இது அசூஸ் டஃப் 506ன்னு நினைக்கிறேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். இதுதான் என்னுடைய மைக், ஸ்கார்லெட் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு. ஃபோக்கஸ் ரைட் இதே சேம் கம்பெனி தான். ஆக்சுவலாக இந்த மைக்கு ப்ளஸ் இன்னொரு ஹெட்ஃபோன் 3மே சேர்ந்து ஸ்டூடியோ பேக்குன்னு சொல்லி முன்னாடி வந்துட்டு இருந்தது. நான் அதில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு நான் கீழே லிங்க் போடுறேன். இந்த ஸ்டாண்டு, இது பேர் வந்து பாப் ஃபில்டர். இந்த பாப் ஃபில்டர்லாம் நான் தனித்தனியாக அமேசானில் வாங்கி மாட்டினேன். இந்த மவுண்ட்டும் நான் தனியாக தான் வாங்கியிருக்கேன். இதோட வந்த மவுண்ட் வந்து வீணாக போயிடுச்சு. இது பேர் வந்து ஷாக் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதையும் நான் அமேசான்லேருந்து வாங்கி போட்டிருக்கேன். லேப்டாப்பில் நம்ம ஆடியோ இன்டர்ஃபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு USB-A கேபிள் வரும். அதோட நம்ம லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். இதோட வந்த ஹெட்ஃபோன் வீணாக போயிட்டதால நான் புதுசாக வந்து ஆடியோ டெக்னிக்கா ஹெட்ஃபோன் வந்து வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்கும் ஐ வில் புட் யூ டவுன் இன் யூடியூப். அவசியம் போய் பாருங்கள். இந்த லேப்டாப் டீசெண்டாக இருந்தது. இந்த லேப்டாப் வந்து வாங்கின கொஞ்சம் நாள்லேயே என்னாச்சுன்னா நல்லா இருந்தது. பட் ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த லேப்டாப் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப தாங்காமல் ஒரு மாதிரி ஹேங் ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து அடிஷ்னல் ரேம் ஸ்லாட் உண்டு. ஸோ ஒரு 16 GB ரேமை வாங்கி இதை கழட்டி யூடியூப் வீடியோஸை பார்த்து நானே உள்ளே மாட்டிட்டேன். அந்த ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பே செம சூப்பராக இருக்குது. FA5061 தான் இந்த லேப்டாப்போட மாடல். இதுதான் நம்மளுடைய ஸ்டூடியோ செட்டப். இங்கேயே ஒரு முருகரோட வேல் வச்சுருக்கேன் ஒரு பாசிட்டிவிட்டிக்காக. இது வேறு எதுக்கும் ஃப்ரீ கொடுத்தாங்க. என்னுடைய சிஸ்டர்-இன்-லா நான் அங்கேருந்து ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இங்கே வந்து எங்கேயுமே ப்ளக் பாயிண்ட்டே கிடையாது. ப்ளக் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் இதுக்காக ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கி அங்கேருந்து போட்டு அப்படியே ஆணி அடித்து அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறது கொஞ்சம் நல்ல ஜங்ஷன் பாக்ஸாக வாங்கிக்கிறது நல்லது. ஸோ இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா, as you can see, there is no sound proofing because lot of clothes are there. நிறையா துணிமணிகள் இருக்கிறனால அதுவே ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங் இல்லை, ஒரு எக்கோ இல்லாமல் அந்த சவுண்ட் பவுன்ஸ் ஆகாமல் அதுவே நீட்டாக வரும். ஒரு லைட் அங்கே வச்சுருக்கேன். இதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற ஒரு LED லைட்டு. இதை கலட்டினா அப்படியே பின்னாடி வந்துடும் கையோட. இது ஒரு லிரிக்கல் ஸ்டாண்டு. நம்ம ஏதாவது ஷோ பண்ணும்போது நிறைய இடத்துல லிரிக்கல் ஸ்டாண்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ மொபைலை வந்து இதில் மாட்டிட்டு நம்ம பார்த்து பாடுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மொபைல் லிரிக் ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இதை நீங்கள் எப்படியே வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா ரெக்கார்ட் பண்ணும்போதும் இதிலே மாட்டிட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டூடியோ டூர். சீக்கிரமே வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.